இது கானா ஃபெஸ்டிவல். ஸ்ரீஜா, அடுத்து ஒரு யங்ஸ்டரை கூப்பிடலான்னு இருக்கேன். ஆஹா, யங்ஸ்டர்னே நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. யங்ஸ்டர்னா வந்து உங்களுக்கு தக்லைஃப் கொடுக்கவே ஒரு ஆளை கூட்டின்னு வருவோம். நான் தான் கரெக்ட். வந்தோடனே நீங்களே பாப்பீங்க அந்த யங்ஸ்டரை. லெட்ஸ் வெல்கம் ரகுமான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. ஓகே, என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. இல்லை, நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ பையன் என்ன பாட்டு கேட்டு ரொம்ப கேட்டிருக்கேன். எங்கள் குடும்பம்லாம் பெரிய பாடகராக இருந்தால் கூட நான் அவர் பாட்டை கேட்டு கானாவில் பாடணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் கேசட்டை பார்த்து தான் நான் பாட்டு வெளியே பாடுவேன். அவர் ஒரு கேசட்டில் பாட்டு பாடிட்டா வெளியே நாங்கள் எங்கன்னா இரங்கல் நிகழ்ச்சிக்கு போனோமா அந்த பாட்டை பாடி தான் நாங்கள் பணமே வாங்கின்னு வருவோம். அந்த மாதிரி. ஓகே, அது இல்ல அந்த பொண்ணு என்ன பாட்டு பாட போறீங்கன்னு கேட்டுச்சு. பையன் என்ன பாடின ஒரு பாட்டு தான் பாடு. நான் சொன்னல தக்லைஃப் மைக்க கொடுத்தோடனே வரும்னு வந்துச்சு பத்தியா இப்ப. சரி ஓகே, சூப்பரா பாடுங்க. நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பேசுவோம். ஓகேவா? என்னோட பாட்டு வந்து பாடும்போது எனர்ஜி வந்து நமக்கு தெரியும். டாப்பு டக்கரி நான் சோக்குதா தண்ணி கூட தூக்கி வரும் அக்கா பொண்ணு குமுக்குத்தான். அயோத்தில்லங்கடி ராணி எங்க ஊருக்குள்ள வாணி. அயோத்தில்லங்கடி ராணி எங்க ஊருக்குள்ள வாணி. டாப்பு டக்கரி நான் சோக்குதான் தண்ணி கூட தூக்கி வரும் அக்கா பொண்ணு குமுக்குத்தான். தில்லாலங்கடி ராணி எங்க ஊருக்குள்ள வாணி. தில்லாலங்கடி ராணி எங்க ஊருக்குள்ள வாணி. டாப்பு டக்கரி நான் சோக்குதான் தண்ணி கூட தூக்கி வரும் அக்கா பொண்ணு குமுக்குத்தான். அவர் பாட்ட கொஞ்சம் கவனி. டாப்பு டக்கரி நான் சோக்குதான் தண்ணி கூட தூக்கி வரும் அக்கா பொண்ணு குமுக்குத்தான். தில்லாலங்கடி ராணி எங்க ஊருக்குள்ள வாணி. தில்லாலங்கடி ராணி எங்க ஊருக்குள்ள வாணி. ஸ்ரீஜா, உங்க ப்ரோ எப்படி பாடினாரு? எங்க ப்ரோ எப்பவுமே சூப்பரா தான் பாடுவாரு. எனக்கு எல்லாரும் பாடுறதும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு பாட தெரியாதுல்ல, யார் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நீ இன்னொன்னு சொல்லியிருக்க, இந்த ஷோ முடிகிறதுக்குள்ள பாடி காட்டுறேன்னு சரணன் ஆகிட்ட சத்தியம் பண்ணியிருக்க. ஓகேவா? கண்டிப்பா பாட வச்சிடலாம். ஓகே, உங்க ப்ரோ கிட்டே வந்து கிளாஸ் போயிடு நல்லது. சரியா? எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சரண்ண்ணா நான் சொல்லுப்பா. நீங்கள் எழுதின பாடண்ணா இது? இல்லைப்பா, இது வந்து அபயோர சபயோர பாட்டில் வந்து அண்ணன் கமல் அதை எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டை இங்கே வேற ஒருத்தர் பாடுறானவோ, இந்த பாட்டில் நானே அந்த ஸ்டைலை மாற்றி பாடுறேன்ப்பா. வேறப்பா இந்த பாட்டில் நான் இப்போ அந்த அண்ணன் குத்த வார்த்தை இந்த ஸ்டைலுக்கு வச்சு பாடினேன். லிரிக்ஸ் யாருண்ணா? நீங்களா? அப்போ அண்ணன் கமல் அண்ணா எழுதி கொடுத்த லிரிக்ஸ். அந்த வரிகளுக்காக கை தட்டலாம்ல அப்பாவுக்கு? ஏன்னா தெரியும் அப்பா அவர் எழுதினாலே அந்த அடுக்கு மொழி அந்த விட்டுன்றது மறிய முடியாதுண்ணா. கண்டிப்பாக என்ன ஒரு 4 பேர் நீ நல்லபடியாக பாட்டு எழுதுற நல்லபடியாக பாடுறேன்னு சொன்னால் அதுக்கு அப்பாவுக்கு தான் காரணம். கண்டிப்பாக நான் முதல்ல கேசட்டில் பாடின பாட்டுக்கு அப்பா தான் எழுதினார். கமல்நாதன் அப்பா தான் எழுதினார். நான் எங்கே போனாலும் பெருமையாக சொல்லிக்குவேன். நான் கற்றுக்கின வாத்தியார் தோக்குறாரு. எனக்கு பாட்டு இதை சொல்லி கொடுத்த குரு அதுக்குறாரு. பக்கத்தில் உட்காந்துக்கிற வாத்தியார் சின்ன முருகன்னா எனக்கு வாத்தியார் தான். கண்டிப்பாக ஒரு நேரத்தில் நம்ம சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னை மட்டக்கானெல்லாம் இட்டுன்னு போயிட்டு 350 ரூபா 400 ரூபா கூலி கொடுத்தாரு. கண்டிப்பாக கஷ்டப்பட்ட நேரத்திலலாம் நம்மளுக்கு ரொம்ப கை கொடுத்து ஹெல்ப் பண்ண எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான். கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாருமே நம்மளுக்கு வெளியாட்கள் இல்லை. அப்பா வாத்தியார் எல்லாருமே நம்ம நண்பர்கள் தம்பிகள் எல்லாருமே அது போல் தான். அந்த வரிகளுக்காகவே நான் கண்டிப்பாக இதுக்காக நிறைய விஷயம் சொல்லணும். வரிகள் வந்து அசால்ட்டாக வந்துடாது. கானா உலகம் பயணி அப்பாவுக்கு எழுதுகிற வரிகள் வந்து இப்படி தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு அப்பா எடுத்துக்காட்டாக எழுதியிருக்காரு. நீங்கள் அதுனா நீங்கள் மஜாவாக பாடிட்டீங்க. கண்டிப்பாக ஓன்டிவேண்ணா இது? இல்லைப்பா, இந்த பாட்டு வந்து
அந்த தலைப்புக்கு தில்லாலங்கடி ராணின்ற பாட்டு வந்து அண்ணன் பையனி அண்ணன் பாடின பாட்டு தான். இது நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து கேட்டதால அவர் எல்லா பாட்டும் எனக்கு தெரியும். அந்த ருக்குள்ள எதுனா யார் அப்போ தான் ருக்கா? ஆமாம். அதே பல்லவி என்னப்பா? பல்லவி எப்படின்னா அது டாப்பு டக்கரு தான், டக்கர் என்ன சோக்கு தான், தண்ணி கூட தூக்கி வரோம் அக்கா பொண்ணு கும்முக்கு தான், தில்லாலங்கடி ராணி எங்கள் ஊருக்குள்ள வாணி. இந்த வார்த்தைலாம் அண்ணன் பாடின வார்த்தை தான். அண்ணன் அதை காணால் எப்படி பாடிப்பாருன்னா, அக்கா பொண்ணு தீபாவுக்கு என் மேலே ஒரு ஆசை, சின்னஞ்சிறு வயது நில மொழிக்கிலடி மீச, மாமா எனக்கு கூட ஆசை ஆனால் நேரம் இல்லை பேச அப்படின்னு அண்ணன் பாடியிருப்பாரு பையன். கவிதை பயங்கரமாக சொல்லுவீங்களா பல்லுதுண்ணா? இல்லை, அவர் பாடின வார்த்தை இது. இந்த வார்த்தையை அந்த ஸ்டைலில் வச்சு பாடி ப்ராக்டிஸ் பண்ணி நான் இங்கே வந்து பாடுறேன். நம்ம காண படம்லாம் அசல்ல வருது இல்லை இதுமாரிலாம்? கண்டிப்பாக அதானப்பா நம்மளுக்கு வேலை. இந்த கண்டிப்பாக கண்டிப்பாக வருதுண்ணே. இந்த கண்டிப்பாக மட்டும் வந்துன்னே இருக்குது. அது நம்ம தலைவர்கிட்ட இருந்து வந்தது. இவருக்கு மேலே கொலை கூட்டுறது அந்த என்ன தண்டனை அது என்னென்ன பார்த்து போடணும். சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள்லாம். நன்றிமா. சபேஷ்ண்ணா எல்லாம் சூப்பராக பாடினீங்க. என்ன கொஞ்சம் சுதி கீபோர்டும் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகல, அது மட்டும் கண்டிப்பா. மற்றபடி உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. ஓகேண்ணா, தேங்க்யூ. கண்டிப்பாக. டோலக் ஜெகன் மாமா ரகுமான பற்றி சொல்ல தேவையில்ல. அவர் இப்போ பாடுறாரு. அவர் பாடுறப்பல நானும் சின்ன பையன். அவர் சூப்பராக பாடுறாரு. அவரை பற்றி எதுவுமே சொல்ல தேவையில்ல. சூப்பராக பாடினாரு. வாழ்த்துக்கள். நன்றி. ரவியப்பா அவன் பாடின பாட்டிலேருந்து எடுத்து பாடிக்கிறதுக்கு ரொம்ப நல்வாழ்த்துக்கள்ப்பா. நன்றி. ஓகே, மார்க்ஸ் போயிடலாமா? நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க. மார்க்ஸ் போயிடலாம். லாஸ்ட்டு போகும்போது வந்து உங்கள் சிஸ்டருக்கு ஒரு கவிதை சொல்கிறோம், சரிங்களா? கவிதை நல்லா சொல்கிறேன்னு வேறு சொல்லிட்டாங்க, நான் விட மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஜெம் டிவியில் வந்து சேலரி தராங்க. இவன் தனியாக எனக்கு கலாய்க்கிறதுக்கு தனியாக வந்து சேலரி கொடுத்தா தான் நான் இனிமேல் வேலைக்கு வரேன்னு சொல்ல போகிறேன். முத்து அண்ணா அவரே எதனா ஒரு கவிதை சொல்ல அதான் லாஸ்ட் மார்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் சொல்லுவாரு. பாட்டு முடிச்சிட்டா மார்க் முடிச்சுட்டு லாஸ்ட் இப்போ தைரியமா வீட்டுக்கு போயிட்டு வராரு. இல்லை இப்பயே சொல்ல வைப்பேன். இப்பயே சொல்லுவாரா? ஒன்னாதான் ஸ்டேஜ் ஒட்டிக்கல. ஒரு லண்டன் மிஸ்ஸி கோலார் பூட்டி கண்ணடிச்சு வந்தாலாம், சின்ன பையன் பேஜாராகி கவுந்தடிச்சு நின்னானா. ஐயோ, அதை அப்படியே பாட்டா பாடிடுங்களேன். சின்ன பையன் இவங்க தான் அந்த சின்ன ஒரு லண்டன் மிஸ்ஸி கோலார் பூட்டி கண்ணடிச்சு வந்தாலாம், சின்ன பையன் பேஜாராகி கவுந்தடிச்சு நின்னானா. ஒரு லண்டன் மிஸ்ஸி கோலார் பூட்டி கண்ணடிச்சு வந்தாலாம், சின்ன பையன் பேஜாராகி கவுந்தடிச்சு நின்னானா. பொண்ணு லுக்கு கிங் பிசர் பேருடா, பையன் ரேஞ்சி குப்பை வேடு டவுனுடா. அண்ணா மார்க் சொல்லிடுங்கண்ணா. சரண்ண்ணா 9. சபேஷ்ண்ணா 9. ரவியப்பா 9. டோட்டல் வந்து 27 மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்த ரவுண்டில் வரும்போது வந்து அந்த பொண்ணுக்காகவே ஒரு பாட்டு எழுதி எடுத்துருவாங்க, ஓகேங்களா? அண்ணா, நான் ஜிபே அப்படிலாம் பண்ணிடுறேன். வேணாண்ணா. நான் ஜிபே பண்ணிடுறேன். ஓகே ஸ்ரீஜா, அடுத்து யாரை கூப்பிட போறீங்க? அடுத்து வந்துட்டு யாரை கூப்பிடலாம்? உங்க கெஸ். நான் வந்து நிறைய பேர் இன்னொரு கூப்பிட்டேன். ப்ரோ கூப்பிடுவோமா? ஓகே, உங்க ப்ரோனா வர சொல்லுங்க, பாப்போம். ரஞ்சித் ப்ரோ தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பாட கூப்பிட போறோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ரஞ்சித். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கீங்க? நல்லா பேசுறீங்க. உடம்புலாம் சரியாயிச்சா? சரியாயிடுச்சுண்ணா. இந்த ரவுண்ட் வந்து பயங்கரமா பாடுவீங்களா? போன ரவுண்ட் என்னென்ன மிஸ்டேக் சொன்னாங்களா அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? சரி பண்ணுறேண்ணா, பயங்கரமாக பாடலாண்ணா. ஓகே, நான் கிளம்புனா இப்ப பாடிடுவீங்க. பாடுறோண்ணா. கிளம்பலனா கூட பாடுறதுல ஆர்வமா தான் இருக்காரு. ஆமா. கிளம்பிரோம், டிஸ்டர்ப் அவர் கிளம்ப சொல்றாரு. தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியால் தகுதி பெற யார் காரணம்? அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியால் தகுதி பெற யார் காரணம்? வட்டமேஜை மாநாட்டின் வாதம் காரணம். வட்டமேஜை மாநாட்டின் வாதம் காரணம். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும்.
ரஞ்சித் அண்ணா எப்படி பாடுனீங்க? நல்லா பாடினேண்ணா. நல்லா பாடுனீங்களா? கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. வந்துச்சுண்ணா. அதே கான்ஃபிடென்ட்டோட கேட்டுடலாமா ஜட்ஜஸ்ட் எப்படி பாடுனீங்கன்னு? கேட்டுடலண்ணா. சரி, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்கலாம்? அண்ணா ரவி அப்பாண்ணா. ரவியப்பா. நல்லா சூப்பராக பாடினப்பா. இந்த ஒரு இடம் சொல்லி கொடுத்தது ஏன் மறந்துடுற அடிக்கடிக்கு? சரணத்தில் பாடுறலப்பா. ஓகேப்பா. அந்த சரணம் வந்து பழனி ரொம்ப நேரமாக பாடுவார். அந்த எனர்ஜி அந்த சரணத்தை பாடு நீ. அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? இவ்வளோ தொழில் வரணும். இது வந்தால் தான் நீ பேக்கில் போய் பாட முடியும். ஓகேப்பா. பாட்டு ரொம்ப சுருக்கிறியா? ஓகேப்பா. அதை கொஞ்சம் பார்த்துக்கப்பா. ஓகேப்பா. ரைட். சபேஷ்ண்ணா. ரஞ்சித் அண்ணா சூப்பராக பாடிந்த. தேங்க்யூண்ணா. ஓகே, நம்ம ஐயா பற்றி பாடிக்கிற. தேங்க்யூண்ணா. ரவியப்பா அழகாக சொல்லி கொடுத்தாரு உனக்கு ஸ்கேல். ஆமாண்ணா. நீ பாடி இருந்தனா கண்டிப்பாக சுற்றி போயிட்டு இருக்கோம். ஓகே. ரவியப்பா அழகாக உனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நீயும் பாடின. ஓகேண்ணா. இன்னும் நெக்ஸ்ட் பெட்டராக இவ்வளோ சாங் பாடினல. ஆமாண்ணா. அப்போலாம் அதை விட இப்போ சூப்பராக பாடிக்கிற. தேங்க்யூண்ணா. செம்மாப்பியாக இருக்கிறேண்ணா. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. சிரி சிரி. ஓகே சரி, ஓகே. சரண்ண்ணா. ரஞ்சித், அண்ணா ஜெய்பீம். ஜெய் பீம். நீ ஒரு சாதாரண பாட்டு பாடல, புரட்சியாளர் உலகம் போற்றும் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் பாடல் பாட்டிருக்கேன். ஆமாண்ணா. இது வந்து உன்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடல். ஆமாண்ணா. இந்த பாட்டெலாம் கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு கானா பாடுகிற அம்பேத்கர் பாடுந்து பாட்டு கேட்டதுன்னு பார்த்தா பழனி அப்பாவோட பாட்டு தான். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்ம பழனி அப்பா பாட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் அவர் மறைஞ்சிட்டாலும் அவரோட வரிகள், அவரோட குரல் ஒலிச்சு கொண்டு தான் இருக்குது. உங்கள் மூலியமாவோ எங்கள் மூலியமாவோ எல்லாரோட பாடகரோட மனசில் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பாட்டு பாடு. ஓகேவா? ஓகேண்ணா. ரொம்ப நேரமாக நீங்கள் பாடும்போது வந்து டோலாக் ஜெகன் அவர் தான் வந்து ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டுருமா எப்படி பாடினீங்கன்னு? கேட்கலண்ணா. ரஞ்சித் அண்ணா சூப்பராக பாடுனீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூண்ணா. ரொம்ப அருமையாக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஓகே. கமலப்பா. நல்லா தான் பாடினார். அம்பேத்கர் பாட்டு என்ன சொல்லணுமா, அப்படியே உடம்பு சிலுக்கிற மாதிரி தான் இருந்தது பாட்டு. அது யார் பழனி பாடுறது தான். யார் பாடினாலும் அது கேட்கும்போது நம்மளுக்கு உடம்பு சிலுக்குது. இன்னும் ஒரு வார்த்தை, நம்மளுக்கு ஸ்கேல் சொல்கிற தகுதியெல்லாம் நம்மளுக்கு இல்லை. இந்த வார்த்தை அது எடுக்கும்போது நம்ம வரணும். நம் தமிழரெல்லாம் அப்படி வரணும். எடுத்த உடனே தமிழரெல்லாம் சொல்லக்கூடாது. நம் தமிழரெல்லாம் மானத்தோடு அப்படி வரணும். பல்லவி முடிஞ்சு சரணம் முடிஞ்சு பல்லவி எடுக்கும்போது அப்படி தான் வரணும். அந்த நம்ம சேர்த்து பாடுப்பா, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பாடின, சூப்பராக பாடின. ஓகேப்பா. ஓகே. ஏன்னா கை தட்டுறதோடு இல்லாமல் நீங்களும் கமெண்ட் சொல்லணும். நல்லா பாடினாரு. நல்லா பண்ணாரா? ஒரே வார்த்தையில் முடிக்கிறீங்களே எப்படி? பாட சொன்னால் மட்டும் மாமியாரை திட்டாதான் மருமகளை திட்டாதாங்கிறீங்க. பாட்டு பாடுறோம், பேச வராதா? சரி, ஓகே. அவர் முத்து டக் லைஃப் தான் எங்கள் காரணமே அவர் தான். டக் லைஃபுக்கு எது சொன்னாலும் ஒரே கேள்வியில் பதில். நீ எத்தனை கேள்வி கேள்வி ஒரே பதில் தான். அதானே. இப்போ பார்த்தியா, அவர் எவ்வளோ அப்பா எவ்வளோ பெருசாக சொன்னார், நானும் எவ்வளோ பெருசாக சொன்னேன். நல்லா பண்ண அவெல்லாம் ஒரே ஒன்று. ஆனால் அப்போ சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் ஒன்று போட்டாருண்ணே. அந்த டக் லைஃப் பொம்மையே இருந்தது மாதிரி இருந்துச்சுண்ணே எனக்கு. சரி, ஓகே. மார்க்ஸ் போயிடலாமா ரஞ்சித்? போயிடலாண்ணா. சரண்ண்ணா. 10. தேங்க்யூண்ணா. ரவியப்பா. 10. தேங்க்யூப்பா. சபேஷ்ண்ணா. 10. தேங்க்யூண்ணா. உண்மையிலே ரஞ்சித் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 30 மார்க் எடுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் 30 மார்க்கு செம்ம ஹாப்பியாக இருக்கிறேண்ணா. எனக்கு மட்டும் டான்ஸ் ஆட தெரிஞ்ச இதயத்தில் ஆடுறோண்ணா. ஆடி இருந்தேன் இப்போ. ஓகே, எதனா ஒரு பிஜிஎம் வாசிங்க. டான்ஸ் ஒன்று பண்ணலாம். சூப்பர் ரஞ்சித். இதே மாதிரி வந்து எல்லா ரவுண்ட்லேயும் வந்து 30 மார்க் எடுக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? கமலப்பா, இவ்வளோ நேரத்தில் வந்து எங்களுக்காக 2 பேரும் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்ததுக்கு ரொம்ப நன்றி. பசங்க பாடுறதை பாருங்கள். பசங்களுக்கு இன்னும் வந்து நிறைய பாடல் நிறைய பேருக்கு எழுதி கொடுங்க. இங்கேயே வந்து ஜெம்சிங்கில் நிறைய பேர் பாடுறாங்க. அவங்களுக்கும் உங்கள் வரிகள் எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எழுதி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ, முத்து 2 சீட்டு காலி ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவீங்க? இல்ல, இப்போ நீங்க வந்துட்டு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல, இப்போ கண்டஸ்டன்ட் கொடுத்தா பரவாயில்ல, எனக்கும் எதுக்குடா சர்ப்ரைஸ் இல்ல, கொடுக்குற? நீ வந்து இப்ப யோசிக்கும் போதே தெரியுது 2 சேர் காலி ஆயிடுச்சு, அடுத்து போய் அங்க உட்கார்ந்துடலாம் அப்படிதானே யோசிக்கிற. அப்படியெல்லாம் விட மாட்டோம். ஓகே. டாக்டர் கானா பழனி அவருக்கு நினைவா நடத்துறாங்க. அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட பையனும் இங்க வந்திருக்காங்க. அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல்
ஸ்கூலுக்கு கூட்டு போற குழந்தை மாதிரி அழுதுகிட்டே வராங்க ஸ்டேஜுக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து எங்கேயுமே வந்து வெளியே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெம்சிங்கர் அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஓகே சூப்பர்மா. இல்லை அவங்க ரொம்ப ஷையாக இருப்பாங்க, எந்த மீடியாலையும் இது வரைக்கும் முகம் காட்டுறதே கிடையாது, இதுதான் முதல் முறை. ஓகே எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். ஓகே அம்மாட்ட கொடுங்க, நான் அம்மா பேசட்டும். ஒரு 2 வார்த்தையாவது பேசுங்க. வெக்கப்படுறாங்களே ரொம்ப, சும்மா விட்டா அழுதுருவாங்க போல. அவங்க பேச மாட்டாங்கம்மா. சரி ஓகே ஓகே, போக போக கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்கன்னா பேசிடுவாங்க. அவங்களுக்கே ஒரு 2 பாட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து இது பேசிடுவாங்க, அவங்களே மீறி பேசுவாங்க நான் நம்புறேன். ஆனா உங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படியே விட மாட்டேனே, நீங்க ஒரு பாட்டு பாடணுண்ணே. இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், அப்பா பாடின பாடல் இது. நண்பர்கள் யாவரும் சொல்லட்டுமே எனக்கு நானே நல்லவனே, மரப்பினில் என்னை பேசட்டுமே நான் உண்மைக்காக பாடுகின்றேன், மரப்பினில் என்னை பேசட்டுமே நான் உண்மைக்காக பாடுகின்றேன், என் தந்தை கானம் உலகம் பழனி பாடல் பாடுகின்றேன், நண்பர்கள் யாவரும் சொல்லட்டுமே எனக்கு நானே நல்லவனே, நண்பர்கள் யாவரும் சொல்லட்டுமே எனக்கு நானே நல்லவனே, மரப்பினில் என்னை பேசட்டுமே நான் உண்மைக்காக பாடுகின்றேன், கான பாட்டு பாடுகின்றேன், நண்பர்கள் யாவரும் சொல்லட்டுமே எனக்கு நானே நல்லவனே. வானத்தில் கப்பலை விட்டால் பறக்காது, நீ கடலுக்குள் விமானம் விட்டால் மிதக்காது, மிதக்காது, வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேல போனால் என்ன, வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேல போனால் என்ன, மனிதன் வாழ்வது பாவமடா, இதுதான் உலகத்தின் சாபமடா, நண்பர்கள் யாவரும் சொல்லட்டுமே எனக்கு நானே நல்லவனே, நண்பர்கள் யாவரும் சொல்லட்டுமே எனக்கு நானே நல்லவனே, மறுப்பினில் என்னை பேசட்டுமே நான் உண்மைக்காக பாடுகின்றேன், என் தந்தை கான உலகம் பழனி பாடல் பாடுகின்றேன். அப்பா ஸ்டைலில் பாட்டிங்க, நம்ம சிங்கிள் பசங்களாம் கீழே இருக்காங்க, உங்கள் ஸ்டைலில் ஒரு பாட்டு வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கும், அவ கண்ணை பார்த்தா ஸ்டன்னாவாத, அவன் அப்ப வந்தா பீட்டாவும் ஆனா அப்புறமா ரிப்பீட்டாவும். சிங்கிள் பசங்க இப்ப மிங்கலாக வந்திருக்கோம், தாஜ்மஹால் கட்ட ரெடி செங்கல் கொடுங்க, நாங்க சிங்கிள் பசங்க இப்ப மிங்கலாக வந்திருக்கோம், கமிட்டடுன்னு ஸ்டேட்டஸ் போட்டு சிக்னல் கொடுங்க, சிங்கிள் பசங்க பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கும், சிங்கிள் பசங்க அவ கண்ணை பார்த்து ஸ்டன்னாவாத, சிங்கிள் பசங்க அவன் அப்ப வந்தா அப்பீட்டாவும், சிங்கிள் பசங்க ஆனா அப்புறமா ரிப்பீட்டாவும், சிங்கிள் பசங்க சிக்னல் கொடுங்க, உசார் மேல தேக்கமா நாங்க வாச்சா மேல பாப்போமா, உசார் மேல தேக்கமா நாங்க வாச்சா மேல பாப்போமா, திரும்புற பக்கம் எல்லாம் நிக்கும் பேசு, விரும்புற பொண்ணு கிட்ட தில்லானையும் பேசு, கிடைக்கிற கேப்பில் எல்லாம் பூந்து கலாசு, உங்க அப்பன் தான் மாசு இனி நான் தாண்டி மாசு, மனசுல ட்ரெண்டிங் இடி உன்னோட ஸ்மைலே,
ரொம்ப நல்ல பிண்டிங் ஈடு என்னோட ஃபைலிங் கொஞ்சம் பார்த்து முச்சு விடு கேஞ்ச ஆட்ட பிச்சு விடு உன் ஃப்ரெண்டை வெட்டி விடு கட்சியை என்ன கட்டிக்கிடு அது ஏரோப்ளைனை பார்த்துக்கு நேசராட்டோல போனண்டி ஒரு பேரா சுட்டு பார்வையால தூக்கிட்ட நீ மேலடி பாடி ஜிமிக்கி கம்பல் தாடி பச்சை சிக்னல் உன்னோட கரண்ட் கண்ணால் நுழைஞ்ச குழந்தை நெஞ்சில் சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெளிப்போம் சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெளிப்போம் சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெளிப்போம் சிங்கிள் பசங்க நாங்க சிங்கிள் பசங்க டேய் சிங்கிள் பசங்க நாங்க சிங்கிள் பசங்க. இப்போ வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த பாட்டை வச்சு தான் கமிட் ஆனாலும் வேற ஒரு பொண்ணு உசார் பண்றதுக்கு இந்த பாட்டை ஸ்டேட்டஸ் போட்டு கரெக்ட் பண்றாங்கண்ணா. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பாட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. ஓகே ஓகேண்ணா, நீங்கள் உட்காருங்க. பசங்க பாடுறதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஜிம் டீ வந்து செஞ்சுருக்கு. ஸோ அதற்காக அந்த ஜிம் டீக்கு வந்து என் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி வந்து இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுதான் வரலாறு. நம்ம எப்படி வாழ்ந்தோன்றதை வந்து ஒருத்தர் இறந்துறதுக்கு பிறகும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம், அவருடைய புகழ் பாடுறோன்னா அதுதான் ஒரு மனிதர் வந்து இப்படி வாழணுன்றதுக்கு எடுத்துக்காட்டால் என்னுடைய அப்பா. அவர் நான் பிள்ளையாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இங்கே இருக்கிற எல்லா கானா கலைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி, ஜட்ஜஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. ஏன்னா வந்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறாங்க, அவருடைய பாட்டை எடுத்து பாடுறாங்க, சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. தேங்க்யூ சார். சரி, ஓகே. மீண்டும் அடுத்த ஜெம் சிங்கரில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜான், விஜய் ஸ்ரீஜா. பாய்.